எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி. வைத்தியம் பார்த்துருக்கேன். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். ஐய 1 மணி நேரம் கூட தாங்காது சார். சார், இந்த அம்மா வாயை திறந்து பேசினாத்தான் எங்க கேஸ் முன்னாடியே போகும். அவங்களோட நாடி பிடிச்சி பார்த்ததுல எதையோ பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களா எழுந்தாதான் உண்டு. நாங்கள் எதுவும் செய்யறதுக்கு இல்லை. ஏ ட்ரெயினி, இப்பயும் ஒன்று கெட்டு போல. இந்த கேஸை தூக்கி இன்னொரு ஆபீசர்கிட்ட கொடுத்துட்டு பேசாம முடக்குச்சி போய் கொத்து புரோட்டாவும் கோழியும் தின்ட்டு புறப்பட்டுரும். என்ன சொல்றீங்க? சும்மா இருங்கட்டியா. வைத்தியரே, இங்க பாருங்க. இந்த செடியை பத்தி சொல்ல முடியுமா? இந்த அம்மாவோட பேத்தி இப்பதான் இறந்து போனதா சொன்னாங்களே, அது எப்படி நடந்துச்சு? அப்படி கேளுங்க. இந்த அம்மாவோட பேத்திய எவனோ ஒருத்தன் மாற பொழந்து இதயத்தை மட்டும் தண்ணியை அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா பயல்களும் சொன்னாங்க இது ஏதோ விலங்கு அடிச்சிருச்சுன்னு. ஆனா இந்த சூச சொன்னா அது பெர்ஃபெக்ட்லி மர்டர்னு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன எதுவும் சொல்லாம போறாரு? ஏட்டியா என்ன சார் சொன்னேன்? ஒன்னும் சொல்லியே. நீங்க பார்த்தது இதுதானே? ஆமா, அந்த செடி மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? எங்க வம்சத்து பெரியவங்களால இது 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச குறிப்பு. என் பெயர் அரியதுரை ஈசனார். நான் மச்சிவீடு கிராமத்தில் சித்த வைத்தியனாக உள்ளேன். நான் இங்கு குறிப்பிட்டிருப்பது இந்த மண்ணில் வாழும் மக்களுக்கான பயங்கரமான எச்சரிக்கை. சுமார் 60 வருடங்களுக்கு முன்பு இந்த மச்சிவீடு கிராமத்தில் ஒரு திகிலூட்டும் சம்பவம் நடந்தது. இங்கு வாழ்ந்த ரத்தின வியாபாரி விஷ்ணு பிரதாபன் தன் உயிரினும் மேலான மனைவி ஒச்சாயிக்காக முழுவதும் மரத்தாலான ஒரு நவீன மாளிகையை கட்டினான். அதன் காரணமாக இந்த ஊர் மச்சிவீடு கிராமம் என பெயர் பெற்றது. பிரதாபன் தன் மனைவி ஒச்சாயி மீதும் அவளின் இளமை மீதும் அளவற்ற காதல் கொண்டிருந்தான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் ஒச்சாயின் இளமை சற்று தளர்ந்தது. தன் மனைவியையும் முதுமை சூழும் என்ற உண்மை பிரதாபனை மனமுடைந்து போக செய்தது. திடீரென்று ஒரு நாள் காணாமல் போனான். அவன் துறவியாகிவிட்டதாக நினைத்தார்கள். ஒச்சி தன் குழந்தையுடன் தனியே வாழ்ந்து வந்தான். சுமார் 60 வருடங்கள் கழித்து ஒரு நாள் ஒச்சியின் கணவன் திரும்பி வந்தான். அவனை பார்த்து ஒச்சி மட்டுமல்ல, இந்த ஊரே ஆச்சரியத்தில் மூழ்கியது. காரணம், 60 வருடங்களுக்கு முன்பு பிரதாபன் எப்படி சென்றானோ அதே இளமை உருவத்துடன் திரும்பி இருந்தான்.
மக்கள் அவனை கடவுள் அருள் பெற்றவன் என்று பேசிக் கொண்டனர். ஆனால் எனக்கு மட்டும் உண்மையின் விபரீதம் புரிந்தது. அதற்கு காரணம் பிரதாபன் கையில் இருந்த காபாலிக சங்கு. உடனடியாக என் அச்சத்தை ஊர் தலைவரிடம் கூறினேன். என்ன வைத்தியரை சொல்றீங்க? ஊர் ஜனமெல்லாம் பிரதாபன் ஐயா காசிக்கு போய் தவம் இருந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி விஷ்ணு பிரதாபன் காசிக்கெல்லாம் போகல. வங்காள தேசத்தில் உள்ள கல்கத்தாங்கிற ஊருக்கு போயிருக்கணும். அங்க இருக்கிற அகோரிங்களோட இவர் பழகி இருக்கணும். அங்க காபாலிகர்னு ஒரு பயங்கர கூட்டம் உண்டு. காபாலிகர்கள் இயற்கைக்கு எதிரான பல ஆபத்தான விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த கூட்டம் தீர்க்க ஆயுளோட வாழ வேண்டி யுவகோர ஔஷதம்னு ஒரு மூலிகை செடியை உபயோகிக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு அங்குலம் தான் அது வளரும். அந்த யுவகோர ஔஷத செடியில் 30 வருஷம் கழிச்சு ஒரு கொட்டை வரும். அந்த செடி பக்கத்துல எந்த உயிரினம் போனாலும் அது கடிச்சு தின்னுடும். அது ஒரு ராட்சச மூலிகை. அந்த கொட்டையோட 10 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தைய கொன்னு இதயத்தை எடுத்து மூலிகையோட வேக வச்சு சாப்பிட்டா எந்த வயசுல சாப்பிடுறாங்களோ வயசு பின்ன மாறாது. வைத்தியர், அது எப்படி சாத்தியம்? சொல்றேன். சரீரம் முழுக்க அணுக்களால ஆனது. அணுக்கள் தினமும் பிறக்கவும் இறக்கவும் செய்யுது. பிறக்கிற எண்ணிக்கை அதிகமாகவும் இறக்குற எண்ணிக்கை குறைவாகவும் இருக்கிறவரை நாம இளமையோட இருப்போம். எப்ப பிறக்கிற எண்ணிக்கை குறைஞ்சு இறக்குற எண்ணிக்கை கூடுதோ அன்னைக்கு நம்ம சரீரம் முதுமை அடைய ஆரம்பிக்கும். இந்த அணுக்கள் இறக்குற நிகழ்வை தடுக்கிற சக்தி அந்த தேவர்கள் கிட்ட இருக்கிற அமுதத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு நிகரா காபாலிகர்கள் கண்டுபிடிச்ச மூலிகை தான் யுவகோர ஔஷத செடி. அந்த மூலிகையோட வீரியம் 30 வருஷம்தான். மறுபடியும் இன்னொரு குழந்தைய கொன்னு அதோட இதயத்தை சாப்பிடணும். அப்படின்னா பிரதாபன் ஐயா ஒரு குழந்தைய கொன்னு இதயத்தை எடுத்து சாப்பிட்டிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. இந்த 60 வருஷத்துல 2 முறை சாப்பிட்டு இருக்கணும். அதுக்குண்டான அறிகுறியை நான் பார்த்தேன். அப்படி சாப்பிட்றவங்க உடம்புல எலும்பு பூரா பழுப்பு நிறமாயிடும். பல்லு கூட. அவங்க வெளிய வசீகரமாகவும் உள்ள ஒரு மிருகமாகவும் மாறி இருப்பாங்க. சரிங்க, இவ்வளவு நாள் கழிச்சு பிரதாபன் ஐயா எதுக்கு ஊருக்குள்ள வரணும்? அந்த செடியில 100 வருஷத்துக்கு ஒரு முறை சக்தி வாய்ந்த ஒரு பூ பூக்கும். அந்த பூவை எடுத்து 3 குழந்தைங்களோட இதயத்தை வேக வச்சு சாப்பிட்டவங்க எந்த வயசுல இருந்தாலும் 25 வயசு இளமையான உருவத்துக்கு திரும்பிடுவாங்க. தன்னோட மனைவிய இளம் பெண்ணா மாத்தி அவ கூட சேர்ந்து வாழணுங்கிற விபரீத எண்ணத்தினாலதான் பிரதாபன் ஐயா இங்க வந்திருக்கணும். அப்படி எதுவும் நடந்தா அது ஊருக்கு ஆபத்து.
இதுக்கு 3 குழந்தைகளோட இதயம் வேணும்ல? என்னது? ஏன் உச்சி பயப்படுறாளா? எப்படி கொண்டு வர போறீங்கன்னு கேட்குறேன். அப்பா, அப்பா, என்ன தெரியுதா? நான் தான் உங்க மகன். நீங்க திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என் மனைவி, அது என் மகன், அது அவனோட மனைவி. இதெல்லாம் என் பேர பிள்ளைங்க, உங்களுக்கு கொள்ளு பேர பிள்ளைங்க. அப்பா, அப்பா, சரியான நேரத்தில் பிரதாபினிடமிருந்து குழந்தைகளை ஊர் மக்கள் காப்பாற்றினர். கொடூர எண்ணம் கொண்ட பிரதாபனை ஒரு மரத்தில் கட்டி உயிரோடு எரித்துக் கொள்ள முடிவு செய்தனர். கணவனின் முடிவை கண் முன்னால் கண்ட உச்சி கதறி அழுதார். அந்த நேரம் விஷ்ணு பிரதாபன் சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு அச்சத்தை ஊட்டியது. நான் இல்லைனாலும் என் கடைசி ஆசை நீ இளமையான உச்சியா மாறணும். ஏ உச்சி, எதுக்கு நீ அழுகிற? அவன் உன் புருஷன் அல்ல, ஊழியக்காரன். அவனை கொன்னதுதான் சரி. பிரதாபனின் மரணத்தோடு எல்லாம் முடிந்ததாக நினைத்து ஊர் மக்கள் அன்று உறங்கச் சென்றனர். ஆனால் மறுநாள் ஆற்றங்கரையோரம் ஒரு சிறுவனின் உடல் கிடந்தது. அவ்வுடம்பின் இதய பகுதி மட்டும் அறுத்தெடுக்கப்பட்டிருந்தது. பிரதாபன் இறந்து விட்ட பின் யார் இதை செய்திருப்பார்கள் என்று ஊர் திகைத்து நின்றது. அவர்களுக்கு கிடைத்த ஒரே பதில் கிழவி ஒச்சாயி. அவள்தான் இதை செய்திருப்பாள் என்று புரிந்து கொண்டனர். ஆனால் எங்கு தேடியும் ஒச்சாயி கிடைக்கவில்லை.
அது முதல் ஒச்சாய் வருவாள், குழந்தைகளை கொன்று இதயத்தை எடுத்து சாப்பிடுவாள் என்ற அச்சம் இந்த மச்சி வீடு கிராமத்தை நிரந்தரமாக பற்றி கொண்டது. பசங்களா எங்க இருக்கீங்க? ஏய், அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. என்னுடைய கணிப்புப்படி ஒச்சாய் முடிவு செய்து விட்டாள். ஏய், நில்லுங்க. ஓடாதீங்க. இன்றிலிருந்து 100 வருடம் கழித்து அந்த யுவகோர ஔஷத செடி தன் பூவை பூக்கும். அன்று கணவனின் ஆசைப்படி தன் இளமையை மீட்டெடுக்க ஒச்சாய் நிச்சயம் வரும்.